ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மொபைல் அன்பாக்சிங் வந்து ஐஃபோன் 11. இன்னைக்கு தான் ஆர்டர் பண்ணேன். காலையில் வந்திருக்கு. கலர் என்னன்ட்டு நீங்களே கெஸ் பண்ணுங்க. வாங்க நேராக அன்பாக்சிங். இது அமேசானில் ஆர்டர் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து 64,900. கொஞ்சம் காஸ்ட்லி தான், 10 hours கம்பேர் பண்ணாக்க. அதோட இன்வாய்ஸ் காப்பி வந்து இதுதான் ப்ராடக்ட்டு. பார்த்தீங்கன்னா இது ஐஃபோன் 11 பிளாக் கலர் வேரியண்ட்டு, 64 GB. இது வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது மொபைல் ஃபோன் தான். நல்ல கலராக இருக்குது, பிளாக் கலரு. சைடில் கிரே டிண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆனால் ரொம்ப கிளாஸியாக இருக்குது பேக் சைடு. வேறு கலருங்களுக்கு கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் கிளாஸியாக தான் இருக்குது. ஒயிட் இருக்குது, பர்பிள் இருக்குது, எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது. ஆனால் நான் இந்த வேரியண்ட் தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா பிளாக் நல்லா தோணுச்சு, அதனால தான். இது உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும். உங்களுக்கு எஜெக்ட் பின்னு, ஆப்பிள் லோகோ, அதோட வாரண்ட்டி எல்லாம் வந்துடும். இதில் ஒரு சைடில் வச்சுக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 5 வாட் சார்ஜர் கிடைக்கிது. மோசமான சார்ஜரு. உங்களுக்கு வேணும்னா 18 வாட்ஸ் சார்ஜர் கிடைக்கிது. ஆனால் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கிக்கணும். அது ஒரு 2,800 rupees காஸ்ட் ஆகும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் கிடைக்கிது. சி டைப் கிடையாது, அதே ஓல்டு ஆப்பிள் இது தான் சார்ஜிங்கு. லைட்டிங் கேபிள். சரி வாங்க இதெல்லாம் சைடில் வச்சுட்டு ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோனை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இது பின்னாடி எதுவும் ஸ்டிக்கர் கொடுக்கல. இது ஃப்ரண்ட்டில் ஒரு இது கொடுத்துக்குறாங்க ஸ்டிக்கர், பட் அது ஸ்க்ரீன் கார்டு மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் ஃபோன் வாங்கினீங்கன்னா ஸ்க்ரீன் கார்டோ ஒரு கேஸை வாங்கிக்கிறது கம்பல்சரி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட். இது அப்படியே இ மார்க்குங்க அப்படியே வந்துடுது உங்களுக்கு. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஃபோனை. உங்களுக்கு இதில் 2 கேமரா லென்ஸ் வருது. 10R இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 10R வர ஒரு கேமரா தான், இதில் 2 கேமரா வருது. அந்த அடிஷ்னல் கேமரா வந்து வைட் ஆங்கிள் லென்ஸு. பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷ் நல்ல ஃபினிஷ். ஆனால் இது ஒரே கிளாஸில் பண்ண ஃபினிஷ் இது. ஆனால் 2 காம்பினேஷன் வருது உங்களுக்கு ஒரே கிளாஸில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் செட்டப் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது ஃபோன் உள்ள. பார்த்தீங்கன்னா இது இன்னொரு வெர்ஷன் வந்து ஐஃபோன் 11 ப்ரோ, இன்னொரு வெர்ஷனும் வந்து ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த வருஷத்துக்கான 3 மாடல் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கான வித்தியாசம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஐஃபோன் 11 வர 2 கேமரா வருது. அதில் வந்து நார்மல் கேமரா, இன்னொன்று வைட் ஆங்கிள் கேமரா. ப்ரோலையோ ப்ரோ மேக்ஸ்லையோ என்ன வித்தியாசம்னா 3 கேமரா வருது. அதில் அடிஷ்னலாக டெலிஃபோட்டோ கேமரா ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரீன் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனு. ஐஃபோன் 11ஓட ப்ரோ ஸ்க்ரீனு கொஞ்சம் சின்னது, 5.8. மேக்ஸோட ஸ்க்ரீன் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனு, 6.5 inches. பேட்டரி பேக்கப் கூட மேக்ஸில் தான் நல்லா இருக்குது. இதை நான் ஒரு 1 week யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சுன்ட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போதுக்கு தேங்க்யூ கைஸ், டேக் கேர்.